பஜாஜ் இஎம்ஐ கார்டு மூலிமா நோ காஸ்ட் இஎம்ஐயில் ஃபோன் வாங்க ஆசையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நோ காஸ்ட் இஎம்ஐ தான், ஆனால் ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் 485 ரூபா டாக்குமெண்ட் சார்ஜுக்கு கட்டிவிடுங்க. டாக்குமெண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க டாக்குமெண்ட் சார்ஜ் இருக்குது, அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க டாக்குமெண்ட் சார்ஜ் இருக்குது சொல்லிட்டு. பஜாஜோட கைராசி ஃபஸ்ட் இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட சத்தியமாக காசு இருக்காது. அதனால் கண்டிப்பாக செக் பவுன்ஸ் ஆகும். செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா பெனால்ட்டி வந்து பவுன்ஸுக்கு வந்து 500 ரூபா, அப்புறம் பெனால்ட்டி வந்து 40 ரூபா, 540 ருபீஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கு சைட்லேருந்து வந்து 350 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க ஒரு தடவை. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 2ஆம் தேதி வந்து எட்டி பார்ப்பாங்க, காசு இல்லைன்னா போயிடுவாங்க. 3ஆம் தேதி வந்து எட்டி பார்ப்பாங்க, காசு இல்லைன்னா போயிடுவாங்க. ஆனால் பேங்க்காரங்க அப்புறமா நீங்கள் ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா அவங்க எத்தனை தடவை வந்து எட்டி பார்த்துட்டு போட்டாங்களோ அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து ஒரு 350 ரூபா சார்ஜஸ் போட்டுருவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து 5000 ரூபா கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனால் செக் பவுன்ஸு ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் 400 ரூபா ஆட் பண்ணி வந்து 6000 ரூபா கிட்ட வந்துச்சு. நீங்கள் அப்படி காசு கட்டாமல் இருந்தீங்கன்னா டெய்லியும் ஒரு கம்ப்யூட்டர் மேடம் ஒன்று ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, ஹலோ, நீங்கள் பஜாஜில் காசு வாங்கினீங்க, அதை பே பண்ண மறந்துட்டீங்க, கண்டிப்பாக காசு கட்டுவேன் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கால் பண்ணுவாங்க. அதேமாரி அவங்க பஜாஜ்லேருந்து லோக்கலில் ஒரு ஆள் அனுப்பிச்சி கால் பண்ணி கேட்பாங்க, இதுமாரி காசு எப்போ போடுவீங்க சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடியே சாதாரணமாக தூங்குறது கஷ்டம், இதில் இவனுக்கு டெய்லியும் கால் பண்ணுறதுனால எங்கேயா கடன் வாங்கியாச்சும் திரும்பி நம்ம வந்து அந்த 6000 ரூபா கட்டிடுவோம். நானும் அப்படி தான் ஒரு 6000 ரெடி பண்ணி அந்த பஜாஜ் ஆப் மூலிமா வந்து பேமெண்ட்டு காமிச்சு அதை வந்து 6000 ரூபா கட்டிட்டேன். திரும்பி அவன் ஃபோன் பண்ணி காசு கட்டுங்கன்றான். ப்ரோ, நான் காசு கட்டிட்டேன்னு சொல்கிறேன். கட்டிட்டீங்களா? சரி பரவாயில்ல, அந்த ரெசிப்ட் அனுப்புங்கன்றான். ப்ரோ, நான் தான் கட்டிட்டேனே, அப்புறம் ஏன் திரும்பி ஃபோன் பண்ணிக்கிறேன்? இல்லை ப்ரோ, நீங்கள் ரெசிப்ட் அனுப்புங்க அப்படின்வான். ஏன்னா அவனுக்கு வந்து டார்கெட் இருக்குது, நம்ம ரெசிப்ட் அனுப்பிச்சாதான் அவன் நிம்மதியாக தூங்க முடியும். நம்ம 6000 ரூபா கட்டிட்டோம் சொல்லிட்டு ஒரு மாதம் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நிம்மதியாக தூங்கின்னு இருப்போம். திரும்பி அடுத்த மாதம் போகிறேன், திரும்பி ஒரு 2 தடவை எட்டி பார்த்துக்கிறானுங்க போல், காசு இருக்கான்னு எட்டி பார்த்துக்கிறானுங்க போல், அது காசு பிடிச்சிட்டாங்க. நான் தான் 5000 ரூபா போட்டு எனக்கு கட்டா திரும்பி எப்படி காசு பிடிக்கிறாங்க அப்போ நோட் பண்ணால் 6000 ரூபா கடன் வாங்கி சரி பெனால்ட்டி சார்ஜ் எல்லாம் சேர்த்து கட்டலான்னு கட்டினா 5000 மட்டும் எடுத்துக்கின்னு அந்த 1000 ரூபா எடுத்து பிரின்சிபலில் சொருவி, இதுக்கப்புறம் நீங்கள் 5000 கட்ட வேணாம், மாதம் 4800 ரூபா கட்டுங்க சொல்லிட்டானுங்க. அதை சொல்லலை. இந்த 1000 ரூபா கட்டுறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் 2ஆம் தேதி வந்து எட்டி பார்க்குறானுங்க, 3ஆம் தேதி வந்து எட்டி பார்க்குறானுங்க, 29ஆம் தேதி வந்து எட்டி பார்க்குறானுங்க. இது எல்லாத்துக்கும் பேங்க்லேருந்து 350 ரூபா போட்டு 1000 ரூபா கட்ட வேண்டிய நான் இப்போ அதை போட்டு 1500 ரூபா பேங்க்காரங்க எடுத்துன்னு போயிட்டானுங்க. இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒழுங்காக லோன் எடுத்தால் 1ஆம் தேதியே காசை போட்டிருங்க, அப்படி இல்லைன்னா உங்களை போட்டுருவாங்க. இவ்வளோ பேசுகிறிய மயிறு, 2ஆம் தேதினா 1ஆம் தேதியே காசை போட்டுட்டு ஒழுங்காக இஎம்ஐ போயிட்டு ஒழுங்காக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருந்தால் நான் ஏன் இஎம்ஐயில் ஃபோன் எடுக்க போகிறேன்? நான் தான் ஒரு பக்கம் என்கிட்ட இப்படி காசு வாங்கியிருந்தாலும் திரும்பி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஒரு 1,00,000 ரூபா வாங்கிக்கோங்க பர்சனல் லோனு, உங்களுக்கு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் அதேமாதிரி கூப்பிட்டு சொல்லுவா நம்மளை மாரி ஏழை மக்களுக்கு? அதனால் பஜாஜ் ஃபினான்ஸு ரொம்ப நல்லவங்க.